ஹாய் வாங்க எல்லாருக்கும் மதிய வணக்கம். காலை வணக்கம், மதிய வணக்கம். திடீர்னு ஒரு கோழி வளர்த்துறேன் இல்லைங்களா, அந்த கீரைக்கார பையன் வந்து கீரை நிறையா ஒரு 10 கட்டு அப்படி மீதி ஆயிடுச்சுன்னா ஒரு ரேட் போட்டு கொண்டாந்து எங்களுக்கு கொடுத்துட்டு போயிடுவா. அப்படி ஒரு கட்டு 25 ரூபா 30 ரூபா. ஆனால் எங்களுக்கு ஒரு ரேட்டு, ஏன்னா 10 கட்டு 5 கட்டு அப்படி கொடுக்கல ஒரு ரேட் போட்டு கொடுத்துருவா. அப்படி அதில் புளிச்ச கீரை ஒரு கட்டும் மண் தக்காளி கீரை ஒரு கட்டும் கொடுத்தா. அப்படி பாருங்க, மண் தக்காளி தலை மட்டும் ஆஞ்சிட்டு வந்துட்டேன், தலை மட்டும் கிள்ளி எடுத்துகிட்டு வந்துட்டேன். இது வந்து வயிற்று புண்ணுக்கு அவ்வளோ நல்லது. எல்லா இங்கிலீஷ் மெடிசனும் நாட்டு மருந்து எல்லாத்தை விட வயிற்று புண்ணுக்கு இந்த மண்தக்காளி கீரை அவ்வளோ நல்லது. இந்த வெயிலுக்கு நல்ல குளிர்ச்சி தரும், நல்லது. நான் வந்து அப்படியே போட மாட்டேன். இப்போ வந்து இந்த கட்டரில் கட் பண்ணிக்கலாம். சிறுபருப்பு சும்மா ஒரு இந்த டம்ளரில் ஒரு 1/4 டம்ளர் வச்சுருக்கேன், சும்மா 3 பேர் சாப்பிட்றதுக்கு 1/4 டம்ளர் வெந்துட்டு இருக்குது சிறுபருப்பு. இப்போ வந்து இதை வந்து கட்டரில் பாருங்க, இந்த கீரை பாருங்க இது பொடி பொடியாக வந்துடும். நம்ம வதக்கக்குள்ள அது வாய்க்கு மாட்டாது. அப்படியெல்லாம் போட்டிங்கன்னா கடையிறதா இருந்தாலும் அப்படியே போடணும். இப்படி தான் போடணும். இந்த சேனல் பார்க்குறவங்க லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணி விடுங்க. புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நிறைய பேர் பார்க்குறீங்க, ஒரு சந்தோஷம். அப்படி லைக் பண்ணி விடுங்க. அப்படி போட்டுக்கலாம். சீரகம் ஒரு சின்ன ஸ்பூனில் ஒரு 1/2 ஸ்பூன் போட்டுக்கோங்க. உளுத்தம்பருப்பு 1 ஸ்பூன் போட்டுக்கோங்க. வெங்காயம் போட்டுக்கலாம். மண்தக்காளி கீரை பாருங்கள், நல்லா பொடி பொடியாக கட் பண்ணி இந்த மாதிரி தண்ணி வடிகட்டி வச்சுக்கணும். காரம் கம்மியாக வைக்கிறேன், உங்களுக்கு காரம் தேவைன்னா இன்னும் 2 மிளகாய் கூட வச்சுக்கோங்க. போட்டுக்கலாம். ஏன்னா கீரைகளை போட்டால் அவ்வளோ சீக்கிரம் அந்த மஞ்சத்தூள் வாசனை போகிறதில்ல. அதனால் ஒரு 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள் போட்டுக்கலாம். கீரை பாருங்கள், தண்ணியே இல்லை, நல்லா அலசி வச்சுக்கணும். வடிகட்டி நல்லா வடிகட்டி வச்சு நல்லா வதக்கணும் கீரையை. மண்தக்காளி கீரை கொஞ்சம் நல்லா வதக்கணும். அது வதக்கின பின்னாடி பாருங்கள், ஒரு சும்மா ஒரு சின்ன காஃபி டம்ளரில் 1/4 டம்ளர் பாசிப்பருப்பு வேக வச்சு வச்சுருக்கேன். 3/4 வேக வச்சுக்கணும். நிறைய வேக வச்சாலும் குழன்னு போயிடும். இது நல்லா எண்ணெயிலேயே கொஞ்சம் நல்லா வதக்கிக்கலாம். நல்லா இருக்கும். தொட்டுக்கிறதுக்கும் வச்சுக்கலாம். நான் இப்போ சாதத்தில் கணிஞ்சு சாப்பிட்றது ஒரு 3 பேர் சாப்பிட்ற மாதிரி செய்கிறேன். நல்லா வதக்கிக்கலாம். வதக்கிட்டு வதங்கின பின்னாடி லேசாக தண்ணி தெளித்து கீரை நல்லா வதங்கிடுச்சு பாருங்கள். மண்தக்காளி கீரை கொஞ்சம் ஆடாக இருக்கும் எல்லா கீரையை விட, அதனால் நம்ம லேசாக தண்ணி தெளிச்சுக்கலாம். அது நல்லா வதங்கிடுச்சு. கொஞ்சம் எண்ணெய் நல்லா ஊற்றிக்கணும். லைட்டாக மண்தக்காளி கொஞ்சம் கசப்பு நிறையா இல்லை, லைட்டாக இருக்கும். அது ஒவ்வொரு கீரை நல்லாவே இருக்கும். அதுக்கு தான் அந்த பாசி பருப்பு சேர்த்திட்டோம்னா அது தெரியாத டேஸ்ட் நல்லா இருக்குது. அவ்வளோ நல்லது வயிற்று புண்ணுக்கு எல்லாத்துக்கும். இந்த வெயிலுக்கெல்லாம் நல்ல குளிர்ச்சி, எல்லாருமே நல்லா சாப்பிடலாம். குழந்தைங்கலேருந்து பெரியவங்க வரவங்க, இந்த வெயிலில் வேலை செய்கிறவங்க, நைட்டில் கண்ணு முடிச்சு ஷிஃப்ட்டு கணக்காக இந்த பசங்க பொண்ணுங்கெல்லாம் வேலை பார்க்குறவங்களாம் இது கட்டாயம் இந்த டைமில் சாப்பிடணும். வாரம் 1 நாளாவது சாப்பிடணும். நல்ல குளிர்ச்சி தரும். வயிற்றுல புண்ணு, இந்த காரெல்லாம் நிறையா சாப்பிட்றவங்களாம் இது அடிக்கடிக்கு இந்த கீரையை சாப்பிடணும். வயிற்று புண்ணு ஆயிடுச்சுன்னா இது ஜூஸ் போட்டு குடித்தாலே உடனே வயிற்று புண்ணு சரியாயிடும். நல்லா ஆயிடுச்சு. லைட்டாக தண்ணி தெளிச்சுக்கலாம். சும்மா லைட்டாக அந்த கீரை வேகிறதுக்கு மட்டும் அப்படியே கூட்டு மாதிரி செஞ்சு சாதத்தில் போட்டு சாப்பிட்டுக்கிறதுக்கு தெளிச்சாச்சு. மூடியெல்லாம் வைக்கக்கூடாது, அப்படியே வேகட்டும். கீரை மட்டும் எந்த கீரையுமே மூடி செய்யக்கூடாது. இப்பயே கொஞ்சம் உப்பு போட்டுடலாம். முடிஞ்ச அளவு கல் உப்பு போடுங்க. கல் உப்புல தான் நிறையா கால்சியம் சத்து இருக்குதுங்கிறாங்க பாருங்கள். சும்மா சின்ன ஸ்பூனில் ஒரு குட்டி ஸ்பூனில் 1 ஸ்பூன். ஏன்னா கீரை இன்னும் சுண்டிடும் பாருங்கள். ஒரு கட்டுக்கு எவ்வளோண்டு வந்திருக்கு, இன்னும் கூட சுண்டு வந்த தண்ணியில் வந்த பின்னாடி. அதனால் சின்ன ஸ்பூனில் 1 ஸ்பூன். உப்பு மட்டும் கம்மியாக போட்டுக்கோங்க. நம்ம பத்தலைனா கூட போட்டுக்கலாம். அதிகமாக போயிடுச்சுன்னா வேஸ்ட்டாக போயிடும் செய்யறது. சூப்பராக வெயில் கேட்டது பாருங்கள். சீக்கிரம் ஒரே குயிக்காக சீக்கிரமாக டேஸ்ட்டாக. இது கட்டாயம் தேங்காய் போடணும், பாசிப்பருப்பு போடணும், இல்லை துவரம் பருப்பு கூட போடலாம். ரொம்ப நல்லாயிருக்கும். வச்சு வச்சுருக்கேன், அதில் போட்டுக்கலாம். அவ்வளோதான் பாருங்கள். தேங்காய் பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு சின்ன முடியில் 1/2 மூடி போட்டிங்கன்னா டேஸ்ட்டாக இருக்கும். தேங்காய் போட்டால் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். மண்தக்காளி கூட்டு ரெடி. இது வந்து இன்னும் நல்லா சுண்ட வச்சா பொரியல் தொட்டுக்கும் செஞ்சுக்கலாம்.
ரசம்லாம் போட்டு நல்லா தொட்டு சாப்பிட்டுக்கலாம். ரசத்துக்கெல்லாம் சூப்பராக இருக்கும். ரெடி ஆகிடுச்சு பாருங்கள், சூப்பராக. வாங்க மதியம் லஞ்சு சாப்பிட்லாம் வாங்க. சூப்பராக ஒரே செகண்டில், ஒரு 1/4 மணி நேரம் கூட ஆகல, ரெடி ஆயிடுச்சு. வாங்க மதியம் லஞ்சு சூப்பராக சாப்பிட்லாம் பாருங்கள். மணத்தக்காளி பொரியல், சாதம், கூட்டு பொரியல் ரெண்டுமே சேர்ந்து இதுலேயே அப்படியே சாப்பிட்டு போட்டு பண்ணி சாப்பிட்லாம். வாங்க எல்லோரும் மதியம் லஞ்சு சாப்பிட்லாம். இந்த சேனல் பார்க்குறப்ப லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணி விடுங்க, ஒரே ஒரு லைக் பண்ணி விடுங்க.